அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. திருவண்ணாமலை பாஷா எலக்ட்ரானிக், நான் உங்கள் நண்பன் காதர். இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேபினெட்டில் ஒட்டுற மாதிரி தான். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எப்படி ஒட்டுறீங்க, எந்த மாதிரி மெத்தடில் ஒட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேபினெட் வந்து என்ன மாடல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். டீ கோட்டருக்காக பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சில கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா டீ கோட்டருக்கு வரும், சில கேபினெட்டில் வராது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து துண்டு பீஸ் வரும், அதெல்லாம் கட் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா கைட்டாமலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபினிஷிங் பண்ணிடுறாங்க. கைட்டிட்டு ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாது, லூஸாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து அதிகமான கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீஒர்க் வரும்போது இந்த மாதிரி தான் வந்திருந்தது. அதனால தான் சரி இந்த ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி சில கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேனல் வந்து எப்படி ஒட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெவிக்விக் போட்டு அந்த மாதிரிலாம் போட்டு ஒட்டிடுறாங்க. நாளை பின்ன ஃபெவிக்விக்லாம் போட்டு ஒட்டினீங்கன்னா உங்களால் கழட்ட முடியாது. சப்போஸ் பேனல் ஏதாவது கேபினெட் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இந்த பேனல் மட்டும் கழட்டணுன்னா கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபெவி பாண்ட் இருக்குது. ஃபெவி பாண்டு போட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிரிப்பாகவும் இருக்கும், உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஃப்யூச்சரில் யூஸாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பேனலில் ஒட்டுற லைட்டாக இருக்கட்டும், வியோமீட்டர் எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டாதீங்க. ஃபெவிக்விக் போட்டு ஒட்டினீங்கன்னா நாளை பின்ன நம்மளுக்கு ஃபால்ட் பார்க்குறதுக்கு, மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபெவி பாண்டு போட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நான் ஃபுல்லாக அக்யூரேட்டாக எடுத்திருக்கேன்னா இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கனால வேலையும் பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 90% இல்லை, 50%ன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து சொல்லலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு எடுக்கிறது. அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. ஃபினிஷிங் ஆகிடுச்சு ஒர்க்கு. எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் தரேன், இல்லைனா ஸ்க்ரீனில் தரேன். தேவைப்படுறவங்க கால் பண்ணி விசிட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே கான்டாக்ட் நம்பர் தான், வேறு கான்டாக்ட் நம்பர் இல்லை. எங்கள் கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 9629282886. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 282886 லாஸ்ட் நம்பர். சரிங்களா? எல்லாத்துக்கும் சேம் ஒரே நம்பர் தான். என்ன நம்பர் வேறு நம்பர்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். கொடுத்தா ஒரே நம்பர் தான் கொடுப்போம், நான் கொடுக்காமலே இருப்போம். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஆர்டர் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க. டவுட்டாக இருந்தால் கால் பண்ணுங்கள்.